சாதாரணமாக ஒன்று ரெண்டு திறமை இருந்துட்டாலே நம்ம பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் பாருங்கள், இங்கே ஒருத்தர் பெரும் கல்வியாளர், பெரும் கவிஞர், தத்துவ வித்தகர், பேருரையாளர், தருக்க நூல் அறிஞர், இலக்கணக் கலைஞர், மொழிபெயர்ப்பு முனைவர், மாட்சிமை மிக்க மறுப்புரையாளர், வேற்றுமையில் ஒற்றுமை போற்றும் வித்தகர், மொழி தூய்மை போற்றும் விழுமியர்னு 10 துறைகளில் நிபுணத்துவமும் புலமையும் பெற்றவராக இருந்திருக்காரு. ஒரு மனிதர் இத்தனை துறைகளில் சிறந்தவராக இருக்கிறதே அரிது எனும்போது இதற்கெல்லாம் மணிமுடியாக அவர் ஒரு அருளாளர்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அவர் திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் அவதரித்து சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதத்திற்கு சிற்றுரையும் பேருரையும் அருளிய திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான முனிவர். அவர்களுடைய குருபூசை தினமான சித்திரை ஆயில்யம் வருகிற 25/4/2026 அன்று சனிக்கிழமை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய அருளாணையின் வண்ணம் ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகள் அவதரித்த விக்கிரமசிங்கபுரம், அவர்கள் துறவு ஏற்ற சுசீந்திரம், நெடுநாட்கள் தங்கி இருந்து பாஷ்யம் ஏற்றிய காஞ்சிபுரம், அவர்களுடைய குருநாதர் முக்தி பெற்ற பேரூர் மற்றும் குருமூர்த்தம் அமைந்த திருவாவடுதுறைன்னு 5 இடங்களில் நடைபெற இருக்கிறது. 4ஆம் தமிழ்ச்சங்கம் கண்ட வள்ளல் பாண்டித்துரை தேவர் ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகளை தன்னுடைய குலதெய்வமாகவே கருதி வழிபட்டார்னு சொன்னால் அது மிகையாகாது. அவர்கள் இயற்றிய ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகள் இரட்டை மணி மாலையில் இருந்து சுவாமிகளுடைய பெருமையெல்லாம் இன்று தொடங்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க.